ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு 1,00,000 ஆகுதான். 1,00,000 ஆகுது ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு. ஆனா ஏத்து போட்டு முடிச்சதையுமே அப்படியே பொள்ளாச்சிக்கு அனுப்புறாங்க கறிக்கு. பொள்ளாச்சியில வித்து முடியலைன்னா அங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புறோம். அங்க என்ன பண்றாருன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்திலேருந்து நவநீத கிருஷ்ணன் தான் இயற்கை விவசாயி. அவர் இந்த மாடுகள் இயற்கையில வச்சிருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம், பார்க்க போனாராம். பண்ணையை சுத்தி சுத்தி வந்தாராம், கறக்கிற மாடா இருக்கான், கண்ணுக்குட்டியே காணாமா. எங்கேயா கண்ணுக்குட்டியா காணான்னா, கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறத அப்ப இருக்கட்டும், கண்ணு போட்ட பிறகுதானே கறக்கும். ஆமா, அந்த கண்ணுக்குட்டி எங்கன்னு அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுறாங்களா என்ன? பொள்ளாச்சியில கண்ணுக்குட்டி, பிறந்த கண்ணுக்குட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்காங்கய்யா. நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? சரிதான். அந்த அவன் அமெரிக்காக்காரன் நிலத்தை ஃபேக்டரியா பாக்குறான், பசுமாட்டை மிஷினா பாக்குறான். நம்ம நிலத்தையும் தாயா பாக்குறோம், பசுமாட்டையும் தாயா பாக்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள கொடுத்த பால் கொடுத்தா. ஆனா அந்த பசுமாடு தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்ப தாய்க்கு மேல, அதனாலதான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. சரிதான். அப்ப அந்த உணவு சங்கிலியில இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அது அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடு அது புல்ல திங்குது, வைக்கல திங்குது, தவிட்ட திங்குது, புண்ணாக்க திங்குது. மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு, வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏர்ல போறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில போறதுக்கு மாட்டை கொடுத்தது, புனையில சுத்தி வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு கண்ணி பூட்டி போடுச்சு. செத்த பிறகு மாமரத்தடியில் போச்சுன்னா அது இந்த பக்கம் பழமா வந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டுலாம்